பார்த்தீங்க அப்படின்னா 9ஆம் தேதி. ஸோ சாயந்தரம் ஒரு 5:30 கிட்ட ஆகுது. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்னது அப்படின்னா ஒரு 8:30 9 கிட்ட பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்பான்சர்ஷிப் வீடியோ முடிச்சுட்டேன், இந்த சேனலுக்கும் வீடியோ முடிச்சுட்டேன், அப்லோட் பண்ணி எல்லாமே இது பண்ணியாச்சு. ஸோ அப்புறம் கொஞ்ச நேரம் ரொம்ப டயர்டாக இருந்தது, கொஞ்ச நேரம் தூங்கலாம்னு சொல்லிட்டு தூங்கினேன். ஸோ ரொம்ப நேரம் கையில் வச்சுருந்தா எனக்கு கை இப்படி நடுங்குது. ஸோ கேமராவை கொஞ்சம் ஹோல்ட் பண்ணிடுறோம் லைக். சரி ஓகே. ஸோ இன்றைக்கி மோடமாகவே இருக்குது. ஸோ என்ன பிளான் பண்ணேன் அப்படின்னா, ஸோ 2 மணிக்கு எந்திரிச்சாச்சு. நம்ம இந்த பேக்கேஜ் நேற்று காமிச்சிருந்தோம்ல வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா, ஸோ அந்த பார்சலெல்லாம் நான் அன்பாக்ஸ் பண்ணி வீடியோ பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அன்பாக்ஸ் பண்ணலான்னு பார்த்தா ரொம்ப மோடமாகவே இருந்தது. ஸோ சாயந்தரமாக பண்ணலாம் சூரியன் வரட்டும்னு பார்த்தா நல்ல மழை. ஸோ நல்லா மழை பெஞ்ச உடனே சரி நம்ம ஆப் ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெக் சேனலுக்கு வீடியோ பண்ண உட்காந்தேன். கரண்ட்டு கட்டு. சரி கரண்ட்டு கட் ஆகிடுச்சின்னு பார்த்தா மழை நின்றுடுச்சு. அப்பா சந்தோஷம்னு அந்த மெத்தமாடிக்கு பொருளாக எடுத்துகிட்டு போனால் அங்கே ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது. ஸோ இன்னொரு நல்ல விஷயம் என்னதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜன்னல் அதாவது ஸோ நீங்கள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ இங்கே உங்களுக்கு ஒரு ஜன்னல் தெரியுதுல்ல, ஸோ அந்த ஜன்னல்லேருந்து அப்படியே தண்ணி வடிஞ்சு இந்த கால்கிட்ட அப்படியே என் சிஸ்டத்துக்கிட்ட போயிடுச்சு. இதெல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு ஆப் வீடியோ பிடிக்க உட்காந்தா கரண்ட் போயிடுச்சு. ஓகே விளாக் ஆச்சும் பண்ணலாம், எங்கேயா வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ இது பிடிக்க ஆரம்பிக்கிறேன், விளாக் பிடிக்க ஆரம்பிக்கிறேன், கரண்ட் வந்துருச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுறதுன்னு ஒரு ஸ்ட்ரகிளாகவே இருக்குது. ஸோ அதான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இப்போ 5 ஆகுது. ஸோ 6 6:30 இவ்வளோ 7க்குள்ளே எல்லா வேலையும் என்னோடய வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டு டெக் சேனலுக்கு ஸோ ஒரு இடத்துக்கு போகலான்னு இருக்கேன். ஸோ இன்றைக்கி சாப்பிட தான் போகிறோம். ஸோ அந்த இடம் ரொம்பவே நல்லாயிருக்கும். அது என்னங்கிறத இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ அதான் இந்த விளாக். இன்னையோட டே ஓகே நாட் பேட். கொஞ்சம் ஸ்பீடாக ஏற்கனவே சொன்ன மாதிரி டைம் யாருக்கோசரமும் நிற்காது. ஸோ ரொம்பவே ஸ்பீடாக போயிட்டுருக்கு. ஓகே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். A few moments later. ஓகே இன்னைக்கு பிளான் என்னது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு இடத்துக்கு சாப்பிட போகலான்னு இருக்கோம். ஸோ அது ஒரு ஸ்பெஷலான டிஷ், அது ரொம்ப நல்லா இருக்குங்க. எனக்கு ஆனந்தனை தான் அங்கே கூப்பிட்டு போனார். ஸோ ஆனந்தனை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம ஷார்க் சுட்டோம்ல, ஸோ அந்த இடம் தான் இது. ஸோ அவர் உள்ளே கொஞ்சம் வேலையாக இருக்கிற, அவர் முடிச்சுட்டு வந்தவொடனே போகணும். பட் ப்ராப்ளம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது டைம் ஆகிடுச்சு. நான் லேட் பண்ணிட்டேன். ஆக்சுவலி யார் ப்ராப்ளம் இல்லை, நான் தான் லேட் பண்ணேன். ஸோ இப்போ மணி 8:20. ஸோ மேக்ஸிமம் அங்கே 9க்குள்ளே காலி ஆகிடும், இல்லை 8:30 சம்டைம் காலி ஆகிடும்னு சொன்னார். ஸோ ஒரு வர வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அவர் வந்தவொடனே ஸ்டார்ட் பண்ணுறது தான். ஸோ அது வரைக்கும் ஷார்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே நல்லாயிருக்கு. ஸோ ரொம்ப பெரிய தொட்டியாக இருக்கனால அதால் கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியுது. கேமரா இங்கே கையில் வச்சிடறோம். ரொம்ப நேரம் வச்சா கை நடுங்குது. ஸோ இப்போ இது இவரோட வீடு கிடையாது ஆக்சுவலி. ஸோ இது இவரோட எப்படி சொல்கிறது, கடைன்னு கூட வச்சுக்கலாம். இவர் பிசி பில்ட்டு, அப்புறம் பிசி சர்வீஸ், லேப்டாப் சர்வீஸ், சிசிடிவி கேமரா, ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. மேபி நீங்கள் ஓல்டு பிளாக் பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு தடவை பிசிக்கு ரெடி பண்ண வந்தேன், அப்புறம் அந்த மாதிரி ஆகிட்டாரு. ஸோ அவருக்கு தான் எங்கேயா வெளியே போனால் கூப்பிடுவார். ஸோ இன்றைக்கி நான் தான் ஃபோன் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி போகலான்னு இருக்கேன் ப்ரோ, ஜாயின் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே 7:30 வாடா தீந்துருன்னு சொன்னார். பட் என்னோட மிஸ்டேக் தான், நான் தான் லேட் பண்ணிட்டேன். ஏன்னா வீட்டில் கரண்ட் கட். ஸோ அந்த 5 ஆப்ஸ் வீடியோ டெக் சேனலுக்கு அப்லோட் பண்ண முடியல. ஸோ ஃபோன்லேயே ஜியோ இன்டர்நெட் பாதியிலே ஸ்ட்ரக் ஆகி நின்றுடுச்சு. லேப்பில் சார்ஜ் கம்மியாக இருந்தது. ஸோ ஹோப்ஃபுல்லி உடனே கரண்ட் வந்துச்சு. ஸோ இதை ரொம்பவே சென்டிமெண்ட்டாக வருஷக்கணக்காக வளர்த்திருந்தேன். பட் எனக்கு வேறு ஆப்ஷன்ஸ் இல்லை, அந்த இடத்துல கொடுத்து தான் ஆகணுங்கிற மாதிரி இருந்தேன். ஸோ அதனால தான். அதே மாதிரி இந்த வீடியோவில் மேபி வாய்ஸ் சரியாக இல்லாமல் இருக்கலாம். ஏன்னா என்னோட மைக்கை நான் யூஸ் பண்ணல, அது கவரில் வச்சுருக்கேன். ஸோ இங்கே தான் போகிறேன், இதுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு சரி கொஞ்சம் அதுலேருந்து ஃபுட்டு போடுவோம். நாயை கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்றேன், தண்ணிக்குள்ளே அது காதே கேட்காது. இந்த ஷார்ட்ஸு காது இல்லை தானே, அது என்னன்னு பார்ப்போம். ஆக்சுவலி அது என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, ஒரு பக்கம் மோட்டர் ஓடுது. ஸோ அந்த பபிள்ஸ் அது ஃபுட்டுன்னு நினச்சிக்குது. ஸோ அதனால எல்லாமே ஒரே சைட்லேயே இருக்குது. அதனால தான் அது ஃபுட்டு இந்த பக்கம் நான் போடுறேன். பட் அதுக்கு தெரியல, ஏன்னா அது எப்பயுமே நார்மலாக அங்கேயே சாப்பிட்டு பழகிடுச்சு. ரிவ்யூவில் நான் விளாக் பண்ணிட்டு இருக்கேண்ணா. இன்னைக்கா டெய்லி ஒரு வீடியோ பண்ணிட்டு இருக்கேன், அப்படியே நடக்கிறது ஃபுல்லாக விளாக் மாதிரி. இன்னைக்கு நீங்களும் நானும் அந்த கடைக்கு போகிறோம். ஸோ அதை கவர் பண்ணுறோம். தட்ஸ் எ மேட்டர். மீனுக்கா? ஆமாண்ணா, கல் மீன் சாப்பிட போனோம் நானும் அன்னைக்கு பிரகதீஷம்.
ஆனால் அவன் ஃபுட் ரிவ்யூக்கு போனால் எங்கன்னு கேளு அந்த கல் இந்த மீன் இந்த தோசைக்கல்ல வந்து ரோட்டில் போடுவாங்க அது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் அண்ணன் நம்ம கூட இருக்கானே போலாமாண்ணே எங்கண்ணே இடுப்புலாம் கை வச்சிருக்கா ஏதாவது ஒரு சென்டிமெண்டா கடை தீந்துரும் போயிடலாம் கொஞ்சம் சீக்கிரம் போகலாம். அப்படின்னா எங்களுக்கு வந்து ஒரு புதையலை நாங்கள் கண்டு எடுத்திருக்கோம். ஸோ இது வந்து யாரோட பர்சன் தெரியல, பட் ரொம்ப ஓல்டா இருக்கு. மேபி யாராவது வயசானவங்கள தான் இருக்கலாம். பட் இந்த மாதிரி இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா இதுக்குள்ள எவ்வளோ ப்ரோ இருக்கு? 90 இருக்கு. 90 இருக்கு. போய் சாப்பிட்டா ஒரு நேரம் சாப்பாடு ஆகும். பட் கண்டிப்பா வந்து இது யாராவது ஒருத்தங்க இல்லாதவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு அண்ணன் வந்து ஒரே தலை முடிவா எடுத்திருக்கனால நானுமே அதான் சொன்னேன். சரி அதை யாருக்கு கொடுக்கலாங்கிறது தான் இப்போ பிளான். மேபி இந்த பார்த்துட்டு இருக்கவங்க இது உங்க பர்ஸா இருந்தா எப்படி இல்லை உங்களுக்கு தான் இருக்காது. ஏன்னா வேணா வந்து காசு கேட்பீங்க. நோ சரி யாருக்காவது நீங்க வேணா ப்ரூஃபா எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தான் இருந்தால் அதை நாங்கள் செலவு பண்ணல. யாராவது ஒருத்தங்க அன்னோன்ல அந்த வயசானவங்க இல்லை யாராவது சாப்பாடு இல்லாமல் இருப்பாங்களா, ஸோ அவங்களுக்கு கொடுக்கலாம்னு பிளான் பண்ணியிருக்காரு நம்ம அண்ணன். இது வந்து உள்ள வேற என்ன இருந்துச்சு ஏதாவது அதுல ஏதாவது ப்ரூஃப் இல்லை ஏதாவது இருந்திருந்தா நம்ம கால் பண்ணி எதுவுமே இல்லை. ஸோ அதான் டிரைவிங் லைசன்ஸ் ப்ரூஃப் ஏதாவது இருந்திருந்தா ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். மேபி அந்த மாதிரி யாராவது இருந்திருந்தா கால் பண்ணி கொடுத்துக்கலாம். கற்பூரமும் ஸோ கோயிலுக்கு எங்கேயோ போயிருக்காங்க. ஸோ அதனால வந்து அதுல கற்பூரமும் சம்திங் லைக் ஏதோ வச்சிருக்காரு. சில்லறை காசு 3 இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து 90 ரூபா இருந்தாலும் இதே நிலைமை தான் நாங்கள் கொடுத்து தான் இருப்போம். 2000 ரூபா இருந்தாலும் கொடுத்து தான் இருப்போம். தட்ஸ் மேட்டர். ஷியோஸ். ஸோ இன்னைக்கு நான் பேசிக்கிட்டே டைம் விட்டுட்டேன். எனக்கு அங்கே தீர்ந்து போயிடும். சீக்கிரம் போகலாம். ஸோ பேட் லைட்டிங், மொபைல் கேமரா ஒஸ்ட், கிளாரிட்டி மொக்க கேமரா. உன் ஃபோனை எடுத்து காட்டினேன். ஓகே கைஸ், இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சேலத்தில் ஒரு சின்ன கடைக்கு தான் வந்திருக்கோம். பட் ஆனால் இங்கே ஸ்பெஷலாக பார்த்தீங்க அப்படின்னா மட்டன் சில்லி போடுறாங்க. ஸோ ரொம்பவே நல்லா இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி சாப்பிட்ருக்கேன். ஸோ அதுக்கோசரம் தான் வந்து இந்த வீடியோ பிடிக்கிறோம். ஸோ இந்த கடை வந்து எந்த இடத்துல இருக்குது, எக்ஸாக்ட் லொகேஷன் பார்த்தீங்கன்னா 3 ரோட்ஸ்லேருந்து என்ன ரூட்னா 3 ரோட்ஸ்லேருந்து லீ பஜார் போகிற வழியில் பல்லப்பட்டிங்கிற இடத்துல இருக்கு. ஸோ நான் கடை பேர் வந்து சொல்கிறேன். அண்ணனை வந்து நம்ம இப்போ இன்டர்வியூ பண்ணக்குள்ளே பார்த்துக்கோங்க. ஐயா உங்கள் பேருங்க? ஐயா கொடாரண்ணா. ஸோ உங்களோட கடை தான் இதுங்களா? ஆமாம். சரி, நான் ஒரு தடவை வந்து சாப்பிட்ருக்கேன். அது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தான் இப்போ வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கீங்கய்யா. ஸோ எத்தனை வருஷமாக கடை போட்டிருக்கீங்க என்னன்னு சொல்லுங்கள். ஒரு 20 வருஷமாக போட்டிருக்கேன். 20 வருஷமாக இங்கே கடை போட்டிருக்கீங்க. ஸோ இப்போ வந்து மட்டன் ஸ்டைலு, நைட் ஆனால் மட்டன் சில்லி. ஸோ இது இல்லாமல் என்னென்னங்க ஐயா போடுறீங்க? தலைக்கறி, கொழுப்பு, போட்டி, அது இல்லாமல் அந்த ரத்தம் அதெல்லாம் போடுறீங்களா? ஓகேங்க. எல்லாமே ஓன் தான். அவங்க மசாலா எல்லாமே ஓனாக மேட் பண்ணுறீங்க. ஸோ அதுதான் வந்து உங்களை இந்த அளவுக்கு வந்து பேச வச்சிருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக அப்படியே போட்டு அப்படியே இது பண்ணுறது. 20 வருஷமாக இங்கே தான் கடை போட்டுட்ருக்கீங்க. ஸோ இந்த மட்டன் சில்லி வந்து நம்ம மக்கள் பார்த்துட்டு அட்ரஸ் கொடுக்குறேன், கண்டிப்பாக வருவாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்க அப்படின்னா இவங்க யூஸ் பண்ணுற மசாலா தான். அது அப்படியே வாயில் பார்த்தீங்க அப்படின்னா எச்சு ஊறுது. இதில் வந்து அந்த சீரகம் வந்து போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சோம்போ சீரகம் சம்திங். அந்த அது ஃப்ளேவர் வந்து தனி. நான் சாப்பிட்றேன்னு. ஓகே, இப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா 3:30 மணிக்கிட்ட ஆகுது. ஸோ டேட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை 10. ஸோ இதை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இன்னையோட விடிய காத்தால இல்லை நடுராத்திரி, ஓகே வாட் எவர் யூஸே. ஸோ மதியானங்கிற காலையில் 3 மணி ஆகுது. ஓகே, ஸோ ஏன் இந்த டைமில் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ முடிச்சுட்டு வந்துட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் தூங்கலான் இருந்தேன். ஸோ என்னன்னு தெரியல, பெட்டில் படுத்து தான் தூக்கம் வந்துருச்சு. ஸோ அப்படியே ஃபோன் நோண்டிட்டு இருந்தேன். ஃபோனை போட்டு லைட் கூட ஆஃப் பண்ணாமல் தூங்கிட்டேன். ஸோ திடீர்னு 2 மணிக்கு எழுந்திரிச்சு சரி அடுத்த வீடியோக்கு ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டேன். பட் ரொம்ப நல்லா ஃபீல் ஆகுது பாடி. இப்போ எந்த டயர்ட்னஸ் அதெல்லாம் இல்லாமல். ஓகே, இப்போ பாயிண்ட்டுக்கு வரலாம். ஸோ இன்னையோட ஃபுட் ரிவ்யூ. ஸோ சீரியஸாக சொல்கிறேன், என் வாழ்நாளில் மட்டன் சில்லிங்கிறத ரொம்ப நாளைக்கு முன்னாடி கேள்விப்படல. ரீசெண்டாக தான் கேள்விப்பட்டேன். ஸோ அப்புறம் மறுபடியும் இன்றைக்கி போயிருக்கேன்.
ஐ 100% ஷுர் கைஸ். பீப்புள் சே கேஎஃப்சியில் சீக்ரெட் மசாலா அதெல்லாம் இருக்குன்ட்டு, இதுதான் சீக்ரெட் மசாலா. தே டூ சம் மேஜிக். ஸோ மட்டன் வந்து அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக கொடுக்க முடியும்னு எனக்கு சீரியஸாக தெரியாது. அந்த மசால் வந்து ஓன் மசால், லைக் எப்படி சொல்கிறது, சில இதில் உங்களுக்கு அந்த இப்போ கேஎஃப்சி இதெல்லாம் போனீங்கன்னா அதில் வந்து அந்த ஆர்டிஃபிஷியல் தெரியும் அந்த நீங்கள் வாயில் வைக்கக்குள்ள. இதில் வந்து அந்த நேச்சுரலாக ஏதோ ஒரு இன்க்ரீடியன்ஸ் போட்டிருக்காங்க, அதில் வந்து அந்த ஃப்ளேவர் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அந்த சீரகம் வந்து சம்டைம் வருது, அது வந்து நாக்கில் எச்சு ஊற வைக்கிது. இப்போ நான் இதை பற்றி சொன்னேன்னா இப்போ ப்ரைஸை வந்து பார்க்கலாம். ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சின்ன கடைங்க, நீங்கள் பெருசாலாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. 60 ரூபா, அது வந்து அளவெல்லாம் இல்லை. ஸோ அவங்களாம் எடுத்து தான் வைக்கிறாங்க. ஸோ 20 வருஷமாக கடை நடத்திட்டு இருக்காங்க. எப்பயுமே அந்த இடத்துல கூட்டம் இருக்கும். ஸோ அதனால தான் நான் வீடியோவில் புலம்பிகிட்டே இருந்தேன், அங்கே தீந்துருமா ப்ரோன்னு சொல்லிட்டு. ஸோ சாயந்தரம் 5 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் சொல்கிறாங்க. மேக்ஸிமம் 9க்கு இதெல்லாம் தீந்துருது அவங்கக்கிட்ட. ஏன்னா நல்லா இருக்குல்ல, ஏன்னா அவங்களே கடை வச்சு இது பண்ணுறதுனால மீட் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ உங்ககிட்ட நான் சொல்ல மறந்துட்டேன், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் இது வரைக்கும் நான்வெஜ்ஜை வெளியே சாப்பிட்டு எக்ஸ்பெஷலி மட்டன் வந்து நல்லா இருக்குன்னு அவ்வளோ சீக்கிரம் நான் அப்ரிஷியேட் பண்ணவே மாட்டேன். எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு ஆள் நல்லா செய்கிறாங்க மட்டன் அப்படின்னா அது எங்கள் பாட்டி மட்டும்தான். எவர் அந்த மாதிரி நான் சாப்பிட்டதே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் நான் அப்ரிஷியேட் பண்ணுறது இதுதான், சம்திங் இன் தட் மசாலா. ஐ டோன்ட் நோ, லைக் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அதோட ஃப்ளேவர் உங்களுக்கு தெரியும். எனக்கு நாக்கில் எச்சு வருது. இதை தாண்டி அதை பற்றி பேசணும்னா நல்லா இருக்கு. நமக்கு சில்லின்னு சொன்னோடனே நம்ம சிக்கன் 65 அந்த சவுப்பு கலர் ஞாபகம் தான் வரும். பட் இங்கே சேஞ்சுக்கு அது ஒரு எல்லோயிஷாக இருக்குது, ஆரஞ்சிஷ் எல்லோயிஷாக. ஏன்னா அது அவங்களோட ஓன் மசாலா. தட்ஸ் மேட்டர். நான் கேட்டுட்டு இருந்தேன் மசாலா தானே மேட்ரு அப்படின்ட்டு. ஸோ அதை தாண்டி வந்து கறியில் வெட்டுற விதம் ஸோ நிறையா சொன்னாங்க. பட் நமக்கு அதெல்லாம் தெரியாது. மேபி நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ட்ரை பண்ணுங்கள். அவங்களோட நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா பாலா அப்படிங்கிறது தான் அவரோட பேர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பேரன், அவரும் அங்கே தான் இருக்காரு. அவரோட நம்பர் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள், டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். ஸோ கால் பண்ணக்குள்ள இந்த மாதிரி யூடியூப்பில் வீடியோ பார்த்தோன்னு சொன்னீங்க அப்படின்னா அது எங்களுக்கு ஒரு சின்ன அப்ரிஷியேஷன். ஸோ இந்த மாதிரி வேறு ஏதாவது வந்து சேலத்தில் இல்லை எங்கேயாவது இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அந்த இடத்துக்கு போக முடிஞ்சால் நம்ம போகலாம். வர வர ஃபுட் ரிவ்யூ காஸ்ட்லி ஆகிட்டே போகுதுல்ல, வெளியே போனாலே 300 ரூபா செலவாயிடுது. ஓகே, தட்ஸ் நாட் ஏ மேட்டர், பட் ஒர்த் இட். தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நாள் ரொம்ப நல்லா போச்சு. நல்ல மழை, சொன்ன மாதிரி கரண்ட்டு கட் மழை. ஸோ இந்த மாதிரி மாற்றி மாற்றி வரக்குள்ள என்னால் அன்பாக்சிங்கும் பண்ண முடியல, வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு லேட் ஆகிடுச்சு, நாங்கள் போகிறதுக்கு லேட் ஆகிடுச்சு. பட்ஸ் குட். ஸோ அப்புறமேட்டு நான் சொன்ன மாதிரி அந்த அன்னோன் பர்ஸ் வந்து அவர் எடுத்திருந்தார் ஆக்சுவலி அந்த அண்ணன். ஸோ சீரியஸாக சொல்கிறாங்க, அவர் அண்ணன் மாதிரி பட் குட் பர்சன். ஸோ அவர் வந்து அதை கொடுக்கலான்னு பிளான் பண்ணோம். பட் யாரும் அங்கே இல்லை, வாங்குற மாதிரியான ஆளுங்க இல்லை. ஸோ அங்கே ஒரு பாட்டி வந்துகிட்டே இருப்பாங்களாம், ஏதாவது அமௌண்ட் கேட்டால் அவங்க யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பாட்டிக்கு நான் நாளைக்கு கொடுத்துட்றேன்டா அப்படின்னு சொன்னார். ஸோ அதனால் அதை நாங்கள் காட்டல. எங்கடா பர்ஸை மட்டும் காமிச்சிங்க, நீங்களே சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்காதீங்க, நாங்கள் கொடுத்துருவோம். பெரிய அமௌண்ட்டாக இருந்தாலும் மேபி நம்ம ஆர்ஃபனேஜ் இந்த மாதிரி எங்கேயோ போக்கில் கொடுத்துடலாம். ஏன்னா நம்ம காசை இங்கே கொடுக்கவே நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், நம்ம பில்லு இது பண்ணாமல் இருக்க. ஸோ இன்னொன்று எடுத்த காசை கொடுக்கணுமான்னு கேட்டால் ஸோ நம்மளவே நம்ம கொடுக்குறோம். ஸோ அதில் என்ன இருக்குது, இந்த மாதிரி நீங்கள் எடுத்தால் மேபி அது உங்களுக்கு எதாவது இம்பார்ட்டன்ட் யூஸ் இருக்குன்னு நினச்சிங்கன்னா பண்ணுங்கள். நான் அதை வந்து கொடுக்கணும் அப்படின்னு தான் சொல்ல மாட்டேன். பட் உங்களுக்கு யாருக்காவது கொடுக்கணும்னு தோணுச்சுன்னா மேபி கொடுங்க, அது உங்களோட சாய்ஸ். அது உங்களோட மணின்னு கூட சொல்லலாம். கீழே கடந்து எடுத்தா நான் எப்படி கொடுக்க முடியும், யாராவது ப்ரூஃப் இருந்தால் அவங்களுதுன்னு சொல்லி கொடுக்கலாம். யார் தான் இந்த பணத்தை காமிச்சு இது உங்களுதான்னு கேட்டால் ஆமான்னு தான் சொல்லுவாங்க. மேபி சம் பீப்புள் ஜெனினா இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. வாட்எவர் இட் இஸ். ஓகே, இன்னையோட நியூஸ் பார்க்கலாம். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு டீச்சர் இருக்காரு. ஸோ அந்த கிளாஸ் ரூமில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. ஸோ அந்த டீச்சர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு 10 ரூபாய் நோட்டு எடுத்து ஸோ இது யாருக்கு வேணும் அப்படின்னு கேட்குறாரு, பேக்கெட்லேருந்து எடுத்து. ஸோ எல்லாருமே கை தூக்குறான், எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ரீசன்ஸ் இருக்குது, ஒவ்வொருத்தவங்களுக்கும் இதை செலவு பண்ணுறதுக்கு ஒரு விதம் இருக்குது. ஏன்னா இதோட வேல்யூ தெரியும் உங்களுக்கு, ஓகேவா? ஸோ அந்த டீச்சர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஸோ இந்த நோட்டை வந்து 2-3 மடிக்கிறாரு. ஸோ மடிச்சுட்டு இப்போ யாருக்கு வேணும் அப்படின்னு கேட்குறாரு. ஸோ அந்த 100 பேர் எப்படி தூக்குறாங்களோ அதே மாதிரி தூக்குறாங்க. செகண்ட் என்ன பண்ணுறாரு, அந்த பணத்தை ஸோ நல்லா கசக்கிறாருங்க, ரொம்ப கசக்கிட்டாரு. அது வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப நம்ம கசக்கிற மாதிரி கசக்கிறாரு. ஸோ இப்போ யாருக்கு வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அஃப்கோர்ஸ் எங்களுக்கு வேணும் அப்படிங்கிறாங்க. பண்ணுறாரு அப்படின்னா அந்த பணத்தை நல்லா கசக்கிட்டு கீழே போட்டு காலில் மிதிக்கிறாரு. மிதிச்சுட்டு இப்போ யாருக்கு வேணும் அப்படின்னு கேட்குறாரு. ஆக்சுவலி நான் மிதிக்கல, கீழே மட்டும் தான் போட்டிருக்கேன், ஓகேவா? அப்போ வந்து கேட்கக்குள்ள அதே 100 பேரும் எனக்கு அந்த அமௌண்ட் வேணுங்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் தி லைஃப் கைஸ். ஸோ சம்டைம் லைஃப் வந்து உங்களை புஷ் பண்ணலாம், ஃபோல்ட் பண்ணலாம், க்ரஷ் பண்ணலாம், மேலே போட்டு மிதிக்கலாம். பட் நீங்கள் எப்பயுமே கிவ் அப் கொடுத்துறாதீங்க. ஸோ உங்களோட பெஸ்ட் என்னவோ அதை கொடுத்துக்கிட்டே இருங்க. வி ஹேவ் a லைஃப் டைம் எக்ஸாம்பிள். சக்ஸஸ் ஆன பீப்புள் எல்லாருக்குமே லைஃப் இதை தான் சொல்லி கொடுத்துருக்கு. ஸோ ஃபெயிலியரை ஓவர் கம் பண்ணணும், கீப் ட்ரையிங், தட்ஸ் வாட் ஐ வாண்ட் டு ஷேர். ஸோ ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஃபேஸ்புக்கு ஒரு ஓகே ஐ கிவ் அன் ஸ்டோரி. ஸோ ஒரு பீப்புள் இருக்கான், பர்சன் வந்து ரொம்ப புத்திசாலியான பர்சன். தே ஹேவ் ஏ சாஃப்ட்வேர் நாலேஜ். அவருக்கு வந்து சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் 5 இயர்ஸ்க்கு மேலே 8 இயர்ஸ்க்கு கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா நல்ல சாஃப்ட்வேர் நாலேஜ் இருக்குது, நல்ல சிவிவி.
ஸோ நல்ல ஒரு ரெஸ்யூம் பிரிண்ட் பண்ணிட்டு போயிட்டு டாப் கம்பெனிஸில் போய் அப்ளை பண்ணுறாரு. லைக் ஃபேஸ்புக் கிட்ட கேட்குறாரு, நோ உனக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. ட்விட்டரில் வந்து கேட்குறாரு, ட்விட்டர்கிட்ட போய் கேட்குறாரு, நான் இவ்வளோ அளவுக்கு டேலண்டாக இருக்கேன், எனக்கு வேலை கொடுங்கன்னு. நோ உனக்குலாம் வேலை இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. அவர் ஜஸ்ட் ட்விட்டரில் வந்து ஒரு போஸ்ட் பண்ணுறாரு, எல்லா கம்பெனிஸும் என்ன வேணாம்னு சொல்லிட்டீங்களா, ஸோ இட்ஸ் ஏ டைம் டு ஸ்டார்ட் அப்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கிறாரு. ஒரு மெசேஜிங் ஆப்பை கிரியேட் பண்ணுறாரு. தட்ஸ் ஆல். ஓகே, பூம். அடுத்த கொஞ்சம் வருஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ்புக் அவர் கிரியேட் பண்ண அந்த ஆப்பை 90 மில்லியனுக்கு வாங்குது. அந்த மெசேஜிங் ஆப் பேர் தான் பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப். அதை கிரியேட் பண்ணவர் தான் கோஃபவுண்டர் பிரைன். ஸோ அவர் பார்த்தீங்க அப்படின்னா ட்விட்டர்லேயும் ரிஜெக்ட் ஆயிருக்காரு, ஃபேஸ்புக்லேயும் ரிஜெக்ட் ஆயிருக்காரு. சொல்லக்குள்ளேயே உடம்பு புல்லரிக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க லைஃப்பில் ஓவர் கம் பண்ணும். ஒவ்வொரு தடவையும் நீங்கள் ஃபெயிலியர் ஆகணும்னு பார்க்காதீங்க. அது ஏதோ உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கு, இல்லை நியூ பார்த்து கொடுத்துருக்குன்னு திங்க் பண்ணுங்கள். தட்ஸ் வாட் ஐ வாண்ட் டு ஷேர் கைஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தி வீடியோ.